வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேமுதிக கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் விஜயகாந்தின் மக்கள் பணிகளை அழிக்க துடிக்கும் திமுகவினர் மற்றும் திமுகவினருக்கு துணை போகக்கூடிய அரசு அதிகாரிகளை கண்டித்து ஜனவரி 20 கள்ளக்குறிச்சியில் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளத்தில் சில விவாதங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகிறாங்க, ஒருவேளை திமுகவோடு கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை அதிமுகவோடு கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இருப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ திமுகவை கண்டித்து ஜனவரி 20 போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறதுனால திமுகவோடு தேமுதிக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. அப்போ அதிமுகவா தேசிய ஜனநாயக கூட்டணியா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது எஸ்எஸ்என் சர்வே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக சர்வே முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அந்த சர்வே முடிவுக்கு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக நீங்கள் செய்தி போடுற மாதிரி இருக்குது, பாஜகவுக்கு வரக்கூடிய அந்த ஆதரவு பெர்சன்டேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கூடுதலாக போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் பதிவுகள் போடுறாங்க. அந்த எஸ்எஸ்என் சர்வே எடுக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் கள நிலவரமாக இருக்குது, வேணா பொறுத்திருந்து பாருங்கள், தேர்தல் முடிவில் நான் சொன்னது சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், இல்லை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், பாஜகவோட கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திமுக கூட்டணிக்கு பெரிய டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மதுரை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சிக்கான அந்த ஆதரவு அலை கொஞ்சம் கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சர்வே முடிவில் தெரிஞ்சுக்க முடியுது. அனுதாப ஓட்டா ஸோ என்னன்னு தெரியலை, ஆனால் தேமுதிக மீதான ஆதரவு அலை கொஞ்சம் கூடியிருக்கு முன்னாடியை கம்பேர் பண்ணும் போது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேமுதிக பாஜகவோடு கூட்டணி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகுதா, பாஜகவுக்கே 20% மேலே வாக்கு வங்கி இருக்குது மதுரை ராமநாதபுரத்தெல்லாம். அப்போ தேமுதிக சேரும்போது அவங்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் கூடும். டெஃபினட்டாக என்டிஏ அலைன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த பாராளுமன்ற தொகுதியில் மோஸ்ட் ப்ராபபிளி செகண்ட் பொசிஷன் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறையா தொகுதிகளில் ஃபஸ்ட்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் டெஃபினட்டாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாயிருக்கு அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாமக கட்சி இப்போ யாரு கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க, இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதற்கான டாக்ஸும் ஒரு பக்கம் போய்க்கிருக்கு. இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட்டத்தில், மத்திய சென்னை தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போ என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுக ஒவ்வொரு மேடையாக போய் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 50 தடவையாவது இபிஎஸ் சொல்லியிருப்பாரு. திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்க, அதிமுக சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா, இல்லை திமுக கூட்டணி மற்றும் பாஜகவோட கூட்டணியில் இல்லாத வேற யாராவது வருவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்காரு, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தானே, கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறது, 17 தடவை 18 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம சொல்ல வேண்டிய கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படிங்கிறது ஒரு வீடு, அந்த வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, 9 வருடமாக சாப்பிட்டவங்க இப்போ போய் காரம் அதிகமாக இருக்குது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டை முன் வச்சு வீட்டில் இருந்து வெளியே போயிருக்காங்க. வீட்டில் இருந்து வெளியே போன உடனேயே சாப்பாடு சரியில்லை, அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டவங்க, அவங்கள தவறாக பேசுறது இழிவாக பேசுறதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு சான்சஸ் இருக்குது, எல்லாம் வெளியே உட்காந்துட்டு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேர் நம்மளை நோக்கி வருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தான் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே தான் இருக்காங்க, யாரும் வெளியே வர மாதிரி தெரியலை. இந்த பக்கம் அதிமுக எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி அமைக்கிறாங்க, இப்போ வரைக்கும் அதுதான் உறுதியாக இருக்குது. பாஜகவுடனான கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்க பாஜகவோடு கூட்டணி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. தேமுதிகவும் பாஜகவோடு கூட்டணி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. பாமக கட்சி யாரு கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த கொஸ்டினுக்கான விடை கூடிய விரைவாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.
இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படிங்கிறது கட்டப்படுது. 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருது. இப்போ அதற்கு என்ன பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இது தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கு. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ தான் வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டினீங்க. இப்போ மதுரையில் நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டியிருக்கீங்க. எல்லா திட்டங்களுக்குமே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரையே சூட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷன்ல பருப்பு பாமாயில் இருக்கு பார்த்தீங்களா, அது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசாங்கம் நிறுத்துவதற்கான ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க மீடியாக்கள். ஒரு கேள்விக்குறியும் போட்டிருக்காங்க. கடும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த முடிவில் தமிழக அரசாங்கம் இருக்காங்க, பரிசீலனையில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பார்க்க முடியுது. 2007 இருந்து ரேஷன் கடையில் பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் துவரம் பருப்பு அப்படின்னா 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட முடிவை தமிழக அரசாங்கம் எடுத்துடக்கூடாது. பருப்பு பாமாயில் இதெல்லாம் அத்தியாவசியமான தேவை பொருள்களாக இருக்குது, நிறைய ஃபேமிலிக்கு வந்து இருக்குது. அப்போ இதை வந்து இதனுடைய விற்பனையை வந்து தடுக்கக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கடைசி டாபிக் மத்திய அரசின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது கடைசி டாபிக். 2024 பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது, பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2024 மே மாதம் ஏப்ரல் மேல வந்து பாராளுமன்ற தேர்தல் ஸ்டார்ட் ஆயிரும். மார்ச் ஏப்ரல் மேல வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால இந்த பட்ஜெட் மிக முக்கியமான பட்ஜெட்டாக வந்து பார்க்கப்படுது. இதில் இந்த விவசாயிகளுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் போடக்கூடிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கோவிட் காலகட்டத்திலையும் இந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கம் நிறுத்தவே இல்லை. இப்போ வரைக்கும் 11 கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 2,80,000 கோடி ரூபாய் பணம் வந்து டெபாசிட் வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2024 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டில் இதற்கான அந்த அமௌண்ட் இருக்குல்ல, வருஷத்துக்கு 6,000 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது 8,000 9,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம். ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளவு காலம் 6,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுச்சு. இனி 8,000 9,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படுவதற்கான அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து விவசாயிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படக்கூடிய தொகை 6,000 12,000 ரூபாயாக மத்திய அரசாங்கம் உயர்த்துவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க முடியுது. ஓகே, முக்கியமான ஒரு திட்டம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.